மாயாண்டி சுடலை துளவாய் மாடல் பரமேசக்காரனோடு சின்ன தம்பியோடு என் கைலாசநாதர் ஐயனோடு வாசலிலே ஐயங்காட்டு தேவதைகள் வருக 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 வருகவே அலையண்ட ஊரை கொண்டு கடலந்த பூமி மீது அலையண்ட ஊரை கொண்டு கலவந்த வாழ்க நம்பி வாழ்கை நம்பி காத்தந்த மூவாயை மார்பிலை சூழ காத்தந்த மூவாயை மார்பிலை சூழ காற்றொன்றோனை தோனை ஊரை கொண்டு கலகண்ட வாழ்க நம்பி வாழ்கை நம்பி விலை சூழலிலே சூழலிலே காற்றொன்றோனை தோனை உடலந்த கும்பிங்கின உணவந்த ஈரை உடலந்த கும்பிங்கின உணவந்த ஈரை ஓயாத இரவும் பகல இரவும் பகலாள் உணர்ந்து உறங்குவதை கண்டதும் அல்ல உணர்ந்து உறங்குவதை கண்டதும் ஒருவய நடந்திடவே உணவந்த ஈரை தேடி ஓயாத இரவும் பகல்ல உணர்ந்து உறங்குவதை கண்ட உணர்ந்து உறங்குவதை கண்டதும் ஒருவய நடந்திடவே கனவந்த பிடிக்கரையில் பஞ்ச பசங்க கனவந்த பிடிக்கரையில் பஞ்ச பசங்க தாழ்வரம் பின்னாலிட்டு பின்னாலிட்டு தாயன்று எந்தோ என்றோ தாயன்றோ எந்தோ என்றோ பயமே இவ்வளவ இடரெந்தும் கடரெந்தும் எனந்தும் கேளாமல் இடரெந்தும் கடரெந்தும் எனந்தும் இருப்பதும் உலகும் அழகும் இதனை சிவகாமி நேசரை இதனை சிவகாமி தில்லை பால் நடராஜனை இடரென்று கடரென்றோ எனன்று கேளாமல் இருப்பதும் அழகும் அழகும்
நடராஜ பூபதியன் ஐயா பொன்னடி கமலத்தை போற்றி போற்றி பொன்னடி கமலம் போற்றினே என் ஐயா போற்றி போற்றி பொன்னடி கமலத்தை போற்றினே போற்றி 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 ஈசனை சிவகாமி நேசரை பொன்னடி கமலம் போற்றினே நடராஜ பெருமானி வருக 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 வருகவே சீர்மிகழ்ந்த திங்கிடமாயினும் மாறான தெங்கோடி சீமை தெங்கோடி சீமை அழகாகவே தெங்கோடி சீமை என்று சொல்லப்பட்ட இந்த நெல்லை மாவட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நெல்லை மாவட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த முக்கடல் தாலுகாவை சேர்ந்த இந்த பரியமுறிச்சி நன்னகரத்தில் என் அப்பனாரவன் ஆண்டவன் பாறையடி சுடலை தலவாய் மாட என் அம்மையின் பேச்சு பிரமராஜுதயால் சத்ராதி முண்டன் பலவேசக்காரனோடு இரளப்பனோடு உப்படாதியோடு பிரம்மசக்தியோடு என் தாயான ஆத்தி அம்மாளோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாள். என் சின்ன தம்பியோடு ஐயங்காட்டு தேவதைக்கு அதிபதியாகவே அமர்ந்திருக்காள். என் ஐயங்காட்டு தேவதையோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அழகாகவே கைலாசநாதருடைய அரிக்கும் சிவனுக்கும் நடுவுதித்த ஐயனுக்கும் ஐயனாக கைலாசநாதர் என்று அறிகிற புத்திரன் ஐயனுடைய வாசலில. அதனால் இன்னைக்கு ஆடி மாசம் கடைசி செவ்வாய். அதனால் 3வது செவ்வாய் கால்நாட்டி, 4வது செவ்வாய் கொடைவிழா, திருவிழா, பெருவிழா கல்யாண வாசலாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறானே என் ஐயங்காட்டு தேவதைக்கு அதிபதியாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறான். அதனாலே காளிக்கு பொருத்தமானது கணியான் கூற்று, மாடனுக்கு பொருத்தமானது மகளாள் என்று சொல்வார்கள் அல்லவா. அதனால் இந்த பத்திரகாளி பெற்ற பிள்ளைகள் பாலர்களாகவே அமர்ந்து கொண்டிருக்க திருவிகண்டம் சேர்த்து சரணம் என்று சொல்லக்கூடிய மகடாட்டத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்து அன்பு வைத்து பண்பு வைத்து ஆதரித்த பூமான் சீமான் அனைவர்களுக்கும் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த குற்றம் குறைகள் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால் மன்னித்து அட வேண்டும் என்று பணி அன்புடன் கேட்டுக்கொண்டு எந்த தெய்வங்கள் முன்னோடியில இருந்தாலும் அரிக்கும் சிவனுக்கும் நடுவுதித்த ஐயனுக்கும் ஐயனாக என் ஐயனுக்கும் ஐயனாக என் கைலாசநாதர் ஐயன் என்று தோன்றுகிறானால் என் ஆண்டவராகப்பட்டவன் என் அம்மாயின் சுடலை பாறையடி என் சுடலை தலவாய் மாடனோடு பேச்சு பிரம்மசக்தியின் உப்படாதியோடு அதனால் கல்யாண வாசலாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தெய்வங்கள் இருந்தாலும் என் ஐயனுடைய கதை பாட வேண்டும் என்று நமக்கு அட்வான்ஸ் கொடுத்த பொறுப்பாளர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கௌரி நல்ல கணபதிய நல்ல குணபதிய உரைப்பாட கணபதியை அருள் புரிவாள் ராஜாவுட பிறவி பாட கரைமகடை அருள் புரிவாள் ஆதி வெள்ளி கையில பொண்ணு வெள்ளி கைலாசம்மாள் தங்க வெள்ளி கையில
என் தங்கவள்ளி கையிலே யாரல்ல கொலுவிருக்காரியே கையிலே அதனால் ஆதி கைலாசமலை ஓம் என்ற ஒளி தோன்றி ஒளிக்குள்ளே சக்தி தோன்றி சக்திக்குள்ளே சிவன் தோன்றி சிவத்துக்குள்ளே சக்தி தோன்றுகிறான் 14 உலகத்தை ஈரம்பு யானை முதல் 84 ஜீவங்களையும் படைத்தான் வானம் பூமி என்று சொல்லப்பட்ட ஆண்டவன் பிரம்மனை அழைத்து அப்பா அண்டசராசரம் 14 உலகம் வான 7 உலகம் பூமி என்று சொல்லப்பட்ட அப்படி வானத்தை பூமி படைத்து மரம் செடி கொடி படைத்து கல்கொண்டு ஆகாயம் கங்கா பூமி படைத்து ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு மனித சிவங்களையும் படைத்து ஆண்டவன் படைத்த மனுக்களுக்கு படியிழந்து கைலாச மலையிலே கொலுவிருக்கிறார் தேவலோகத்தில் தேவன் அமர்ந்திருக்கிறார் இந்திரலோகத்தில் இந்திரன் இருக்க சந்திரலோகத்தில் சந்திரன் இருக்கிற தேவாதி தேவர்கள் பார்க்கடலிலே என் பெருமாள் பச்சைமா லட்சுமி கலைமகளோடு பிரம்மலோகத்தில் அமர்ந்திருக்க தேவர்களுக்கு தேவாதி தேவர்கள் இருக்க அமராவதி பட்டணத்திலே தேவர்கள் எல்லாம் குடிகொண்டிருக்க அந்த பிரம்மரிஷியானவட்டவன் நினைத்தான் அல்லவா ஆண்டவனை எப்பொழுதும் நம்மளது காண வேண்டும் என்று மனதில் எண்ணம் கொண்டு ஆண்டவனை நினைத்து நின்றான் சிவனும் சக்தியுமாக காட்சியளித்து அப்பா நவரத்தின மாலையை கலத்தி பார்வதி கழுத்தில் கிடந்த நவரத்தின மாலையை கலத்தி அப்படி துர்வாச மாமனைக்கு கொடுக்க துர்வாச மாமனியானவன் மாலையை வாங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவருக்கு அதிபதி தேவேந்திரன் வருகிறான் அந்த தேவேந்திரன் வருவேளையிலே அவன் தான் பார்க்கிறான் தேவேந்திரன் வருகின்ற வேளையில் மாலையை கலத்தி தேவேந்திரன் கொடுக்க பொழுது மண்ணில் போட்டு யானை மிதிக்க அதனால் தேவசக்தி இழந்து இருப்பாய் என்று சாபத்தை கொடுக்க தேவசக்தி வேணும் என்று தேவரெல்லாம் ஒன்று கூடி ஆதிவள்ளி கையிலே ஆதிவள்ளி கையிலே பொதுவள்ளி கைலாசமாய் அந்த தங்கவள்ளி கையிலே ஆதி வள்ளி கையிலே கையிலே ஒன்னே வள்ளி கைலாசமாய் தேவர்களெல்லாம் ஒன்று கூடி கைலாசம் வருகிறானே ஆண்டவன் சிவனிடத்திலே சொல்ல அதனால் பார்க்கடலிலே பள்ளி கொண்டு அமர்ந்தான் பச்சைமா அந்த பரந்தாமனை நினைத்தான் பலம் கிடைக்கும் என்று சொல்லி என் பெருமாளை திருப்பார் கடலிலே சென்று தேவர்களெல்லாம் வணங்கி நின்றான் திருப்பார் கடலையை வணங்கி நிற்கும் வேலையிலே அப்படி பார்த்தான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வணங்கி நிற்கும் பொழுது சுவாமி நாம் தேவ சக்தி இழந்து நிற்கிறோம் பழையபடி தேவ சக்தி வேணும் என்று தேவர்களெல்லாம் ஆண்டவனிடத்திலே வணங்கி நிற்க அப்பா என்னால் ஒன்று செய்ய முடியாது பார்க்கடலை அடைந்தால் தேன அமிர்தம் பிறக்கும் தேன அமிர்தம் பாயாசத்தை உண்டால் உங்களுக்கு சாகாத வரம் கிடைக்கும் இழந்த சக்தி கிடைக்கும் என்று என் பெருமாள் சொல்லும் வேளையிலே அதனால் தேவர்களெல்லாம் பார்த்தான் நம்மளால முடியாது என்று சொல்லி பாதாள உலகத்தில் அசுரன் ஆண்டு வருகிறான் அசுரனை கண்டு தேவர்களும் அசுரனும் ஒன்று கூடி தேவர்கள் ஒரு புறம் அசுரன் ஒரு புறம் இருவேறும் நின்று திருவார் கடலை கடையும் வேலையில முதலாவது முறையும் கிடையும் பொழுகின்றது முதலாவது கடையும் வேலை கடையும் வேலை கடையும் வேலை ஓதேவி பிறப்பாளாம் நித்ரதேவி பிறப்பாளாம் பிறப்பாளாம் கடையும் வேலை நித்ரதேவி பிறப்பாளாம் பிறப்பாளாம் இரண்டு முறை கடையும் போது ஸ்ரீதேவி பிறப்பாளாம் பிறப்பாளாம்
கடையும் வேளையில் அப்பா ஸ்ரீதேவி தான் பிறப்பாள் பார்த்த முறை கடையும் வேளை தேனாமிர்தம் பிறக்க தேவர்கள் எனக்கென்றும் அசுரன் எனக்கென்றும் சண்டையிடும் வேளையில தேவர்களை காக்க வேண்டும் என்று என் பெருமான் நாயவன் ஸ்ரீமநாராயணமூர்த்தி மோகினி ரூபத்தை கொண்டு அவன் பெண்ணை போல வடிவம் கொண்டு வருகிறானே அவனை அருக்கி ஒரு நடைநடன் உண்டு அருக்கி ஒரு நடைநடன் உண்டு ஆசரமகைகள் வீசி சுவாமி குலிக்கு ஒரு நடை நடந்தானே அவன் குலிக்கு ஒரு நடை நடந்து பூஜா மல்லை நடை நடந்து அறைக்கு நடை நடந்து ஆசாரமாக வீசி குதிக்கு உடனே நடந்து பூசாமல் வருகிறான் பார்த்தான் தேவரனும் அசுரனும் பார்க்கிறானே அப்பா அந்த தேனாமிர்தத்தை நான் பங்கிட்டு தருகிறேன் இருவேரும் சண்டையிட வேண்டாம் என்று தேவர்களை ஒருபுறமும் அசுரனை ஒரு புறமாக அமரகா அமர வைத்து தேவர் பந்தியிலே தேன அமிர்தத்தை கொடுத்து வருகிறான் அப்படி கொடுத்து வரும் வேளையில என்று தேவர்கள் அசுரன் தேவரை போல் வடிவம் கொண்டு தேன அமிர்தத்தை வாங்கும் பொழுது தேன அமிர்தத்தை வாங்குகிறானே அதனால் சூரியன் காட்டி கொடுக்க சக்கராயுத தலை தொண்டித்து தலையானது ஆகாய மார்க்கமே வந்திருக்க கண்ணன் என்று அறியாமல் தேவரெல்லாம் ஆண்டவன் என்று அறிந்து வணங்கி நிற்கும் பொழுது அசுரனெல்லாம் கண்ணன் மீது படையெடுக்க கண்ணனார்வன் சக்கராயத்தை ஏவல் செய்ய சக்கராயுதம் எங்க வருகிறதப்பா நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடா நாவர்களும் கோடம் நாடு மொழி கோட மழை பொழியோ இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு திருவாஜி பூக்கு நாடு மாலிருந்து விளையாடும் மகிழிருந்து சிறுகுணத்தோள் அங்கத்திலிருந்து கனிசோ கனிசோரி உள்ள செல்வம் உள்ள சீமை அந்த வர்க்க பிராமணம் வளர்ந்தோங்கி செழிக்கு நாடு அந்த பாதாள உலகத்தில் ரிஷிமுகா வர்ணம் ரத்தக்கண்ணி பெண்ணால் சொத்தால குறையில்லை சுகத்தாலே தாழ்வும் இல்லை ஆகிய ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணி கட்டி நீதிமுறை தவறிடாமல் நேர்மையுடன் ஆண்டு வருகின்ற மன்னனுக்கு எல்லா செல்வம் கொடுத்த இறைவன் ஒரு பிள்ளை செல்வம் இல்லை என்று அழுதால் தொழுதால் ஆறாத துயரம் கொண்டிருக்க அந்த செல்வமானது இல்லை என்று மன்னரை ஆண்டவனிடத்திலே பிரம்மர் ஆண்டவனாக வந்த ரத்தக்கண்ணி பெண்ணாள் ரிஷிமுகா வரனிடத்திலே சொல்லும் வேலையிலே பேரழகு இன்பம் விரிவுப்பு சாக்கால் ஆரியும் கருவிரிமையின் ஆண்டவன் எழுதி ஈசன் உடன் அல்ல அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவன் உண்டுமனால் வலுவிலகு விலகாது ஈசன் உண்டுமனால் எல்லலகு விலகாது என்று ஆண்டவன் சொல்லும் வேலையிலே அப்படியே நல்லதென்று இருக்கும் வேளையிலே சக்கராயுதம் பாதாள உலகத்திற்கு வருகிறதப்பா சக்கரால உலகத்தில் பாதாள உலகத்திலே ஆண்டவனை வணங்கி நிற்கும் வேளையிலே சக்கராயுதம் அருளாலை 10 மாதம் திங்களாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து பெற்ற குழந்தைக்கு வல்லரக்கன் என்று பேர் நாமத்தை கொடுத்து வல்லரக்கனுக்கு 1 வயது 2 வயது மொத்தம் 3 வயதாச்சு 3 வயதிலே முடியறைக்கு காது குத்தி 4 வயதிலே நடந்தோடு விளையாடி 5 வயதிலே அறியாத பிராயமாக இருக்க 6 வயதாகி சகல கலைகளையும் படித்து வல்லரக்கன் 18 வயதாகி